பொண்ணுங்களே ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்து மயங்கிடாதீங்க. நான் இது அட்வைஸாக சொல்ல. ஈவன் மை ஃபேமிலி கேர்ள்ஸ் வில் see this video. Good morning my dear people. It's already too late. சொல்லுங்க. தூங்குவோம். पॉकेट से फोन निकाल पे कर। बार बोलेगा भाई, मैं तो रोज ही खाता हूँ। मैं इंसान पॉकेट से फोन பூனைக்கு தெரியல. அதான் மச்சான், நம்மளோட பூனைக்கு தான்டா இது. रील्स रिहर्सल போயிட்டு இருக்கு எங்க கிளாஸ்ல और दे आर वेरी गुड डांसर्स इन माय क्लास। क्या है मुझे ही पता नहीं है, मेरा टॉपिक क्या है? तू ही दिया है। வெரி குட் ஈவினிங் மை டியர் பீப்புள். இன்னைக்கு ஒரு செம்மையான சம்பவத்தை பார்த்தேன். லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆர்டருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு செம்ம சீனு. அர்ஜுன் ரெட்டியில் கத்துவான்ல ஹீரோனுக்கு நடுவில் மெயின் ரோட்டில் வச்சுக்கிட்டு ஆய் ஓய்னு அதே சேம் சீக்வன்ஸ். ஐயோ, அந்த பொண்ணு பேபேன்னு முழிக்குது. ஐயோ, இவனை ஏன்டா நம்ம லவ் பண்ணணுமோ யோசிக்குதா, இல்லை இவனை எப்படா கைட்டி விடுன்னு யோசிக்குதான்னு தெரில. அந்த மூஞ்சில் அப்படியே ஒரு ஃபியூஸ் போன பல்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கதையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரும்போது அதே மாதிரி கத்திட்டு உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, இவன் ஏன் தான் கத்துறான்? சரி, அவன் பக்கம் கூட நியாயம் இருக்கலாம், ஓகே கத்தலாம், ஓகே அது ஃபைன். பட் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த கேர்ள்ஸ் சூஸிங் த பர்சன், த ஒன் ஹூ டசன்ட் ஹாவ் அ கண்ட்ரோல் ஆன் ஹிம்செல்ஃப். ஐ டோன்ட் நோ. இதே விஷயம் லைக் சில பொண்ணுங்களாம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பேசி பார்த்துருக்கேன். கல்யாணம் ஆனவுடனே மாறிடுவாங்களாம். அது எப்படிங்க? கல்யாணம் ஆகி அந்த முதல் ராத்திரிக்கு அப்புறம் மாறிடுவாங்களா? அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. இஃப் த பர்சன் இஸ் கண்டினியூங் ட்ரிங்கிங் ஆல்கஹால், ஹவு கம் ஹீ ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் நைட்? இட் டசன்ட் மேக் மீ எனி சென்ஸ். இல்லை, லவ் பண்ணும்போது அப்படி தான் இப்படி தான், கல்யாணம் பண்ணால் கோவம் போயிடும், குடிக்க விட்டுருவாங்க, சிகரெட் விட்டுருவாங்க, blah blah blah. This is useless talk. This is nonsense talk. None of them will change. You must choose the person. Like எப்படி சொல்கிறது, இந்த நாலேஜே இல்லாத நேரத்தில் கேர்ள்ஸ் யூஸ்வலி ஐ சி ஈவன் மை பிரதர் அண்ட் மீ அண்ட் சிட்டிங் அண்ட் டாக்கிங் லாட் ஆஃப் அபவுட் திஸ். லைக் எப்படி இந்த கிரிஞ்சு புள்ளிங்க சுற்றிட்டு இருப்பானுங்களே, அவங்களுக்கு எப்படி ஒரு பொண்ணு மாட்டுதுன்னு எப்படின்னு ஒரு டாபிக் வந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. அப்போ பேசிட்டு இருந்தோம் இதை. ஒரு 18 வயசு 20 வயசு பொண்ணுங்களுக்கு ஃபேண்டசி வேர்ல்ட்லேயே மூழ்கி போயிடுறாங்க, சினிமாவையும் ரீல்ஸையும் யூடியூப்பையும் பார்த்து. ஸோ அதே கேட்டகரியில் வர பசங்க தான் இந்த இவனுங்க வரதுனால அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஓகே இவங்ககிட்ட தான் நல்ல இது ஸ்ட்ரென்த்து சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் இப்படி சுற்றுறாங்க. when she become the same girl, she becomes 23 and 24 sometimes, she realized that நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோன்னு. ஏன்னா அவளுக்கு அப்போ தான் வாழ்க்கையே புரியுது, வாழ்க்கையில் எது முக்கியம் இல்லை, எவனை மாதிரி ஆளை பார்க்கணும், எவனை மாதிரி ஆளை பார்க்கக்கூடாது, எவனை சூஸ் பண்ணணும், எவனை சூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் உட்காந்து ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதுக்கு தான். யூ ஃபஸ்ட் ரியலைஸ், லைக் come to the reality of the world. See, in reality, even like
அந்த லுக்கில் இருக்கிறவங்க கூட நல்லவங்களாம் இருக்கானுங்க. நான் அப்படி தப்பானும் சொல்ல. நான் இப்போ க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு இப்படி இருந்தால் நானும் நல்லவங்களாம் இல்லை. நீட்டமாக தாடி வச்சுக்கிட்டு முடியெல்லாம் அறக்க பறக்க வச்சுக்கிட்டு இருக்கவன் கெட்டவனும் இல்லை. நான் அதான் நான் சொல்கிறதில்ல, அவன் கேரக்டர் புரிஞ்சு பார்த்து பழகிறது தான் மேட்டர்ஸே. அவுட்டர் அப்பியரன்ஸ் டசன்ட் மேட்டர். ஸோ அவளுக்கு அப்போ தான் புரியுமே ஒரு பொண்ணா அவளுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்னரையோ இதையோ இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாதீங்க. நடு ரோட்டில் அதுவும் நான் பார்த்து அப்படியே நானே பயந்துட்டேன் பாருங்களேன். ஒரு நிமிஷம் நான் அப்படியே பயந்து இப்படி திருப்பி 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 பார்க்குறேன் அவனையே. என்னடா இவன் நாய் மாதிரி கத்துறானே அந்த பொண்ணு வச்சுக்கிட்டுன்னு. லைக் அந்த பொண்ணு மேலே கூட தப்பு இருந்திருக்கலாம். ஐ டிடன்ட் நோ. பட் இதுதான் ஒரு பொண்ணுங்க ஹவ் தே ஃபால் இன் லவ் வித் திஸ் திருப்புரிக்கீஸ் ஆர் புலிங்கோஸ், வாட் எவர் யூ கேன் நேம்ட் ஆஸ் தெம். அதனால தான் பொண்ணுங்களே ரீல்ஸையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்து மயங்கிடாதீங்க. நான் இது அட்வைஸாக சொல்ல. ஈவன் மை ஃபேமிலி கேர்ள்ஸ் வில் see this வீடியோ. அவங்களுக்காக தான் இது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு 18 வயசுக்கு தெரியாது. when they become, as I said before, 23 or 24, then they realize how my partner should be, how my partner must be. ஸோ அதனால் இந்த மாதிரி கனவுல இருக்கிறவங்களாம் விட்டு எரிஞ்சிருங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். நீங்களும் அப்புறம் நடு ரோட்டில் ஒரு நாள் நின்று இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியும். நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாய்.